ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 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 மெக்டோனாஸில் வந்துட்டு ஒரு புது மெனுன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குறாங்க. அது என்னென்னு சொன்னால் நொக்கேட்ஸோட வந்துட்டு ஒரு 3 சோஸ் வந்துட்டு சேர்த்து கொடுக்குறாங்க. சோஸ் வந்துட்டு வாழா இதுதான். ஸோ ஹொட் ஆன்ஸ் சொல்லிட்டு ஆன்ஸ் வாழா. ஸோ இந்த 3 சோஸுமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் அண்ட் கொஞ்சம் உரைப்பாகவும் இருக்குதாம்மா. ஸோ இதுதான் 20 நொக்கேட்ஸ் வந்துட்டு தந்துருக்குறாங்க. அண்டு 2 கொக்கா அண்ட் ஒரு சாண்ட்விச்சோடு எடுத்துருக்கிறோம். அண்ட் இதோட விலை வந்துட்டு 20 நொக்கேட்ஸ் அண்டு அந்த சோஸோடு சேர்த்து சோம்ஃப்ரித் பொசம் 14 யூரோ. முதலாவது நொக்கேட்ஸை பற்றி சொல்ல தேவையில்லை. நொக்கேட்ஸ் மாதிரி தான் இருக்குது. 20 நொக்கேட்ஸ் உள்ள இருக்குது. அண்டு இந்த சோஸில் தான் மேட்ரே இருக்குது. நான் டிக்டாக்கில் பார்த்ததில் இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு ஊன்னு கத்துறாங்க, ஓடுறாங்க, தண்ணியை குடிக்கிறாங்க. எனக்கு என்னென்னு புரியல. இப்போ நானும் அந்த இதில் தான் ஓட போகிறேன்னா தெரியல. இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு சார் இதுக்குள்ளே 3 சோஸ் இருக்குது. நீங்கள் தனியாக சோஸ் மட்டும் வாங்குறேன்னு சொன்னால் 5 யூரோ போட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப விலை தான். அண்ட் ஓகே கொண்டு வந்துட்டு தாய்த்துவான்னு சொல்லிட்டு அண்டு வந்துட்டு ஹெல் பினாத்தான்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் மூவான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே உரைப்பானதுன்னு சொல்லிட்டு சொன்னவங்க. ஸோ 3ஐயும் இப்போது ஓப்பன் பண்ணுவோம். என்னடா எல்லாமே ரெட்டு கலரில் இருக்குது. இல்லை இது கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்குது. டேஸ்டிங் ரெடி. இது முதலாவது என்னது தைத்துவா. எதுக்குடா இந்த வெள்ளைக்காரனை ஓடினவன் இப்போ தான் விளங்குது. செம்ம உரைப்பு இது. செம்ம இது முதலாவதே பயங்கர உரைப்பாக இருக்கு. ஐயோ வாயெல்லாம் எரியுது. ஓகே ரெண்டாவது ஓமேகாட் சீரியஸாகவே உரைப்பாக தான் இருக்குது. நான் இதை இவங்க படத்துக்கு செய்கிறாங்கன்னு நினச்சேன்னு உரைப்பாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு கடி கடித்ததுக்கே இப்படி உரைக்குது. ஸோ இது அடுத்தது ஹெல் பினாத்தா வந்துட்டு நார்மலாக ஏதோ நார்மல் சோஸ் மாதிரி தான் இருக்குது. இனிப்பு இல்லை, பட் ஒரு ஏதோ ஒரு கறி மாதிரியா, அந்த கறியோட டேஸ்ட்டு மாதிரி இருக்குது. ஓகே லாஸ்ட் தெறிக்க விட போகிறாங்க இன்றைக்கி. இதுவும் உரைக்குது. லைட்டாக பார்பிக்யூ மாதிரி இருக்குது. ஆனால் இனிப்பு இல்லை, கொஞ்சம் உரைப்பு தன்மையாக இருக்குது. ஆனால் இதுவும் பார்க்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டது வந்துட்டு ஒரு செம்ம உரைப்பு. நான் நினச்சேன் இப்படி போகும் உரைப்புன்னு சொல்லிட்டு பார்த்தா இது ரிவர்ஸில் வருது. ஸோ சீரியஸாகவே உரைப்பாக தான் இருக்குது. மெக்டோனால்டில் இப்போ புதுசாக வந்துட்டு இது வந்துட்டு இப்போ கொடுக்குறாங்க மீன்ஸ் வாங்கினா தான் தருவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. ஒர்த்தான ஒரு சோஸ். மெயினாக தமிழ் ஆட்களுக்கு எங்களுக்கு நல்ல உரைப்பு பிடிக்குமென்றபடியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது. அந்த மிச்சத்தை நான் சாப்பிட போகிறேன். பயங்கரமாக உரைக்குது. மறந்துடாமல் இது சாப்பிடும்போது ஏதாச்சும் ஒன்று தண்ணியோ இல்லை கொக்காவோ ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிடுங்க. ஓகே ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என்னோடய யூடியூப் சேனல் வந்துட்டு எம்ஆர் வச்சு போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஸோ என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விருப்பப்படுவது உங்கள் எம்ஆர் வச்சு சி பை பை பீஸ். கட்ட நடவடிக்கையாக வேறு வழி இல்லை. ஐஸ்கிரீம் எடுத்துட்டேன். பயங்கர உழைப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. முடிஞ்சால் ஒரு ஐஸ்கிரீம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஒரு சோஸும் பெருசாக முடியலை. எல்லாமே இருக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளோக்கு ரொம்ப சாப்பிட முடியல. பட் நல்லா இருக்குது. உரைக்குது, ரொம்ப உரைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் தானே. இப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டை போப்பேன். பாய்.